இந்த கமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் இதை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணுறது. ஸோ இது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், இது ஒரு டைப் ஆஃப் ஹேக்கிங். ஸோ இப்போதைக்கு இதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாகின்ஸ் இது முடிச்சுட்டு இந்த நம்ம பண்ண இந்த லாகின் சிஸ்டமை ஹேக் பண்ண முடியாமல், அதாவது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஆகாமல் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எஸ்கியூஎல் கமெண்ட் எழுதிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து எஸ்கியூஎல். ஸோ இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம், அதாவது இந்த டேபிளில் இருக்கு இந்த டேபிள் நேம் வந்து ஜஸ்ட் லாகின். ஸோ இதை நான் டபுள் கோட்ஸ்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஸோ செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் ஸ்கூலில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லாகின் அப்படின்ற டேபிள். இந்த டேபிளில் இருக்க எல்லா காலம், ஆல், இந்த ஸ்டார் இருக்குல்ல, ஸ்டாருக்கு மீனிங் வந்து ஆல் அப்படின்னு அர்த்தம், எல்லாமே அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லாமே அப்படின்னா ஐடி, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றத குறிக்கிறது. ஸோ இந்த இடத்துல வேர், அதாவது இந்த பர்டிகுலர் டேபிளில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை தான் தேடுறேன். அதாவது இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் வந்து செக் பண்ணணும். இந்த டேபிளில் இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு இருக்கா அப்படின்றத நான் வந்து தேடணும். அதுக்கு தான் அந்த வேர் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த கீவேர்ட் வேர் யூசர் நேம், அதாவது இந்த யூசர் நேம் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக. வேர் ஈக்குவல் உண்மையிலேயே அந்த இதுதானா அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த கோட் என்ன பண்ணோன்னா, இந்த பர்டிகுலர் டேபிளில், இந்த லாகின் அப்படின்ற டேபிளில் இந்த யூசர் நேம் காலம் இருக்குல்ல, இந்த யூசர் நேம் காலமில் நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ண அந்த யூசர் நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் ஃபுல்லாக. ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நம்ம யூசர் நேம் மட்டும் செக் பண்ணால் போதாது, அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த பாஸ்வேர்ட். யா. ஸோ இந்த ஆண்டுக்கு என்ன அர்த்தம்னா, யூசர் நேமும் கரெக்டாக இருக்கணும், பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்கணும். அதாவது இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் ஒரே ரோவில் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் கரெக்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு லைன், செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த யூசர் நேமோட இது அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு அந்த பாஸ்வேர்டு. இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்றது அந்த நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம்ல, அதோடைய காலம் நேம். ஸோ இதில் வந்து இது காலம் நமக்கு தெரியும், இது காலம் ஐடி, யூசர் நேம் அண்ட் இது காலம். ஸோ இப்படின்றது பாஸ்வேர்டு, ரோவில் இருக்கிறது இன்ஃபர்மேஷன். ஸோ இது காலம். ஸோ காலம் நேமை தான் நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து உண்மையிலேயே இப்போது நம்மளுடைய இந்த SQL query-யை நம்ம சர்வர் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை எடுக்கும். ஸோ அந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் எத்தனை ரிசல்ட் இருக்குது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல வந்து எப்படியும் இதில் வந்து ஆன்சர் ரிசல்ட் வந்து 1 தான் வரணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான் இருக்கும், அது எப்படியும் ரிப்பீட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 1 தான் இருக்கணும். ஸோ அதை கவுண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் கவுண்ட் அப்படின்னு நான் போட்டுடுறேன். சாரி, ஃபஸ்ட்டு கவுண்ட் போடுறது, ஃபஸ்ட் நான் ரிசல்ட்டுன்னு போடுறேன். ரிசல்ட், ஏன்னா இப்போ நம்ம எழுத போகிற இந்த query வந்து, இந்த கோட் வந்து, அதாவது MySQL _ query. ஸோ இந்த MySQL _ query வந்து நம்ம இந்த SQL query-யை, ஸோ இந்த முக்கியமான இந்த SQL query தான் நம்ம டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி உண்மையிலேயே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இந்த SQL query-யை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அந்த SQL query இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை இதுக்கு இன்புட்டாக தரும். ஓகே. ஸோ இப்போது இந்த ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் எல்லா இன்ஃபர்மேஷனும் அடங்கியிருக்கும். அதாவது இந்த SQL query ரன் ஆகி, இதை வந்து SQL query அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஒரு லைன் ரன் ஆகி இதோடைய ஆன்சரை வந்து
இந்த ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் எத்தனை ரிசல்ட் இருக்குது அப்படின்றது, அதாவது எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் தான் இதில் ரிசல்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றது வந்து ஒரு ரோ. ஸோ இதில் எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த SQL query ப்ராசஸ் ஆகி எத்தனை ரோவை அடக்கி வச்சிருக்கு, இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கவுண்ட் வேரியபிளில் என்னுடைய ரிசல்ட்டை நான் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணும், அதாவது எத்தனை ரிசல்ட் அதில் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறோம். அதுக்கு MySQL _num _rows செமிகாலன். ஸோ இந்த ரிசல்ட்டை இதுக்கு இந்த கமாண்ட்க்கு இன்புட்டாக கொடுத்து ஸோ இதில் வந்து கவுண்ட் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் எக்கோ பண்ணுறேன், எக்கோ கவுண்ட். ஸோ இப்போ என்னுடைய பேஜை வந்து நான் என்னோடய லாகின் பேஜிலேருந்து வரேன். அட்மின் ஓகே, நம்மளுக்கு வந்து எரர் வருது. ஜஸ்ட் லைன் 18 எரர் என்னென்னு பார்க்கலாம்.